அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்னைக்கு அண்ணனுக்கு ஒரு மாதிரி அலைச்சலான நாளாக தான் இருந்துச்சு. காலை வேலைலாம் முடிச்சுட்டு கால் டியூட்டிக்கு போனேன். ஒரு நைனா வந்து நம்ம காடியில் சைடில் ஒரு குத்திட்டாரு. குத்துறது மட்டும் இல்லாமல் தப்பு அவர் மேலே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு அவர் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே காலை உணவுலாம் சாப்பிட்டுட்டு நம்ம காடி எடுத்துக்கிட்டு நேராக பேஜ் ஒர்க் பார்க்குற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு சாயங்காலமா அப்பா காடி ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் நண்பர்களே, இந்த கொடை எதுக்காவது எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகணும். இன்னைக்கு கரெக்டாக யூஸ் ஆயிருக்கு. அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தூரம் தான், ஆனால் இந்த கொடை இருந்தனால கொஞ்சம் வெயிலேருந்து தப்பிச்சிட்டேன். அப்படியே வீட்டுக்குலாம் போயிட்டு நிறைய பேர் மஜ்ஜிபூஸ் ரெசிபின்னு கேட்டிருந்தீங்க. யூடியூப் தளத்தில் அப்லோட் பண்ண ஒரு பெரிய வீடியோ ரெடி பண்ணிட்டு வருங்காலங்களில் வரும். ஜம்முன்னு ஒரு குளியில போட்டு மதிய உணவுக்கு மஜ்ஜிபூஸ்லாம் சாப்பிட்டு கடமையெல்லாம் முடிச்சுட்டு மதிய டியூட்டி கிளம்பிட்டேன். போகும்போது கொஞ்சம் குப்பையெல்லாம் சேர்ந்துருந்துச்சு. அதெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு அப்படியே மாலையாச்சு. நம்ம காடியே ரெடி ஆயிடுச்சான். அப்படியே நம்ம நண்பர் காடியில் நம்ம காடி எடுக்க அப்படியே போயிட்டு மீண்டும் சொல்றேன் நண்பர்களே, ஹைட்ரேஷன் ரொம்பவே முக்கியம். நிறைய தண்ணி குடிங்க. போற வழியில ஒரு அருமையான கடை இருக்கு, பார்த்துட்டு போலான்னு கூட்டிட்டு போனாரு. நம்ம கைபேசியில பவர் இல்லாதனால மீன் தொட்டியை மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு. வருங்காலங்களில் நம்மளும் ஒரு மீன் நண்பர் வாங்கணும். அப்படியே டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு முடி வளர்ச்சிக்கு தேவையான விதையெல்லாம் ஊற போட்டுட்டு அது என்னென்ன விதைன்னு கேட்குறீங்க, அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இன்னைக்கு பெருசாக எந்த ஒரு உடற்பயிற்சி பண்ணணும்னு தோணவே இல்லை. மைண்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்துச்சு. ரெஸ்ட் எடுத்தா போதும்னு தோணுச்சு. நம்ம செடி நண்பரை வாட்சா விட்டேன், தண்ணி மாற்றணும்னு நினைக்கிறேன். நைட்டு உணவுக்கு 2 வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். விடாமுயற்சியுடன் இரு.